ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு நம்ம சேனல். ஓகே ஃபேமிலிஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள மோட்டர் செடியெலாம் எல்லாத்தையும் எடுக்கணுங்க. அதில் எடுத்துடலாம். இது போட்டுக்கணும். கல்லுப்பு லெமன் இருந்தால் ஈஸியாக டேங்க் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே ஃபேமிலிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக்குன்னு. ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம சேனல் விளாகில் என்ன விளாக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோங்க. ஆமாங்க, ரொம்ப க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆச்சுங்க க்ளீன் பண்ணி. அப்புறமா சரி அதான் சரி இன்றைக்கி ஒரு விளாக் எடுத்துலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேங்க. ஸோ இதான் இன்றைக்கி விளாக். ஸோ வீடியோ கிடச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hello guys. ஓகே ஃபேமிலிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக டேங்க் வந்தாச்சுங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒழுக்கா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழேலாம் என்னன்னு பார்த்தீங்களா, வேறு எதுவும் இல்லை, மீன் வந்து பேந்து வச்சது தான். அதை நம்ம வந்து அள்ளணும். நீ ஓகே ஃபேமிலிஸ், இது எப்படி அடிச்சு பிடிச்சி க்ளீன் பண்ணாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வட்டை எடுத்துக்குவோம். எதுக்குன்னா மீன் மண்டையில் நங்குன்னு ஒரு அடி அடிக்கிறதுக்காக தான். அப்படின்னு சொல்ல மாட்டேங்க, சும்மா சொன்னேன். மீன் வந்து டேங்க் வந்து ஷூட் பண்ணும் இல்லையா, ஸோ அதனால் இந்த தண்ணி இருந்தால் தானே மாற்ற முடியும். அதனால் மாற்றிட்டு கொஞ்சம் தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறாங்க. ஏன்னா மீன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அதனால தான். அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த மீன் போட்டு அந்த ஓடு மேலே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா இந்த மேலே பண்ணுற சம்பவத்தினால தாங்க, இந்த ஷீட்டு மேலே தாங்க வருதுங்க. சீட்டு மேலே எப்போ அழுக்கு வருது பார்த்திங்கன்னா ஷீட்டுக்குள்ளே ஓட்டை இருக்குது, அதனால தாங்க அந்த ஓட்டை வழியாக அழுக்கு வருது. ஓகே, இது மேலே மாட்டி இந்த டாப் ஃப்ளோரில் ஈஸியாக கழட்டிடுவோம். ஓகே ஃபேமிலிஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள மோட்டர் செடியெலாம் எல்லாத்தையும் எடுக்கணுங்க. அதில் எடுத்துடலாம். ஓகே ஃபேமிலிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீனில் உள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்து மீன் வந்து ஷூட் பண்ண வேண்டியதான். எல்லாத்தையும் கதற விட்ற பாருங்க இன்னைக்கு எல்லாத்தையும். A few minutes later. பார்த்தீங்கன்னா மீன் ஒன்று செத்து கிடக்குதுங்க, எனக்கு கஷ்டமாகுது. இப்போ நம்ம மீனுக்கு அஞ்சலி செலுத்திடலாம். ஆர்ஏபி மீன் ஆத்மா சாந்தி அடையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டோனு மீன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. எடுத்து இங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டில் ஸ்டோனு மோட்டர் எல்லாமே இருக்குது. அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் எல்லாமே இருக்கானுங்க. ஜாலியாக விளாண்டுருக்காங்க, அங்கங்கே சுற்றி சுற்றி விளாண்டுருக்காங்க. இது பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா துள்ளி விட்றானுங்க. துள்ளி எல்லாம் கீழே விட்றானுங்க, 2 பேர் 3 பேர் எங்கெங்கே விட்றானுங்க. நானும் காட்டுறேன் பாருங்கள். இதை மூடி வச்சிடலாம். முதல்ல ஒருத்தன் எங்கன்னா அங்கே தொடுறான், ஒருத்தனை இங்கே தொடுறான், இன்னொருத்தனை இங்கே தொடுறான். என்ன நடக்குதா இங்கன்னு கூட எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேங்க்குக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீன் எடுத்து கீழே ஊற்றணும்ல பக்கெட்டுக்குள்ளே. சரி பக்கெட்டுக்குள்ளே ஊற்றணும்ல, அதனால தாங்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு தண்ணியை எடுத்து வெளியே நாய்க்கு ஊற்றுவோம். அப்படி இல்லைன்னா பார்ப்போம் வெளியே நாய் நிற்கிதா இல்லையான்னு. முதல்ல அது முன்னாடி கேட்டு திறந்துக்கலாம். கேட்டு திறந்து பக்கெட் தூக்கிட்டு வெளியே போவோம். டேய் எங்கடா இருக்கீங்க, வாங்கடா வெளியே. சரி செடிக்கு வச்சிருவோம், மரம் வளர்ப்போம், மழை பெருகும். ஓகே, டேங்க் அழுக்கு நீங்களே பார்க்குறீங்களா, அந்த அழுக்கெல்லாம் எப்படி இந்த டேங்க் எப்படி சுத்தம் பண்ணுறது, அப்புறம் அந்த டேங்க் அந்த உப்பு கரையெல்லாம் எப்படி ஈஸியாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எடுத்து சும்மா நார்மலாக ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். கல்லுப்பு லெமன் இருந்தால் ஈஸியாக டேங்க் க்ளீன் பண்ணிடலாம். என்கிட்ட லெமன் இல்லாதனால கொஞ்சம் கல் போட்டு கொஞ்சம் சுரண்டி அந்த உப்பு கரையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ஓகே பார்த்தீங்கன்னா சால்ட் போட்டு நட்டு வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஊற விடணும். ஏன்னா அதிலக்க உப்பு கறி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். லெமன் இருந்துன்னா முடிஞ்சிடும் 5 நிமிஷத்தில். என்கிட்ட லெமன் இல்லாதனால இப்படி இருக்குது. ஓகே 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி எடுத்து அப்படியே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்படியே. ஓகே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேங்க் கழுவி முடிச்சாச்சு. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் பண்ணுற தப்பு மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் கிச்சனில் வச்சு இந்த ஸ்லாப் மேலே வச்சு கழுவுற மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதுக்கும் தனியாக ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுவேன், அதனால தான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஓகே ஓகே தண்ணி அடுத்து ஃபுல் பண்ணிடலாம். ஃபுல் பண்ணிட்டு அடுத்து டிசைன்லாம் கொஞ்சம் செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் திங்ஸ் எல்லாமே கழுவணும். அதாவது இந்த நெட்டு அப்புறம் அந்த மோட்ரு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கணுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணி உங்களுக்கு ஓகே ஃபேமிலிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. இனி அடுத்து தண்ணி ஃபில் பண்ண வேண்டியதாங்க.
ஓகே ஃபேமிலிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகா இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீ அடுத்து சின்னதாக ஒரு விஷயம் பண்ணணும், என்னென்னா மறுபடியும் சால்ட் எடுத்து அந்த டேங்க்கில் போட்டுடணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சால்ட்டு வந்து போட்டால் மீன் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்குன்னு. அதனால தான், ஏன்னா மீன் கொஞ்சம் சாவாது சீக்கிரமாக, கொஞ்சம் நல்ல லைஃப் டைம் ஃபுல்லாக நிறையா வரும். நான் இது மாதிரி நிறைய டைம் போட்டு தான் மீன் நல்லா உயிரோட இருக்குது. ஒரு சில டைம் போடாமல் இருந்தேன்னா செத்துடுது சீக்கிரமாக. அதனால் இந்த மாதிரி சால்ட்டு போட்டு மிஸ்டேக்கை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே ஃபேமிலிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம டேங்க்கில் விட போகிறோம். A few minutes later. ஓகே ஃபேமிலிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் உள்ளே விட்டாச்சுங்க. விட்டுட்டு மேலே டாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். மீனுக்கு நான் என்ன ஃபுட்டு போட்டு பார்த்தீங்கன்னா டாயோ ஒன்று கம்பெனி சைனா ப்ராடக்டாக இருக்குது. இந்த ஃபுட்டு தான் போடுவேன் எப்பவுமே. நான் வந்து இந்த பேக்கை பிரிக்க மாட்டேன், ஏன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஓப்பன் பண்ணால் காற்று போயிடுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா அந்த பாதி ஃபுட் எடுத்து இதில் போட்டுக்குவேன். போட்டு இந்த ஃபுட்டை இதை ஓப்பன் பண்ணி நான் அதில் போட்டுக்குவேங்க. ஏன்னா பேக்கேஜும் நல்லாயிருக்கும், இதுலேருந்து போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும். அதனால தான் இதில் போட்டுக்குவேன். அடுத்தது நான் அந்த ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போயிட்டேன்னா அந்த ஃபுட்டு எந்த ஃபுட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு தாங்க இருக்குங்க. கடையில் கேட்டால் கிடைக்கும், ஒரு வாரத்துக்கு போகிற மீன் ஃபுட் இருக்கான்னு. அப்புறம் என்னங்க, ஃபைனலாக வீடியோ முடிச்சுக்க வேண்டியதான். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.